படம் கேங்கஸ் உண்மையிலே சொல்றேன், பெரிய எக்ஸ்பெக்டேஷன். மதராஜ ராஜா எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம போய் உட்காந்தான். 13 வருஷத்துக்கு முன்னாடி வந்தது கேடிவில படம் பார்த்த மாதிரி தான் இருக்கணும் உட்காந்தா. அவங்க பார்த்தா கலக்கி நம்மளை வந்து 2 3 தடவை 4 5 தடவை கூட பார்க்க வச்சிட்டானுங்க. சரி, இது வந்து பாத்தீங்கன்னா கேங்கர்ஸ் ஒரு பெரிய ட்ரூப் இருக்குது, ஒரு பெரிய கோம்போ எப்படி பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம்னு சொல்லிட்டு வந்தோம்னா, எனக்கு தெரிய டைமிங் ஒர்க் அவுட் ஆகாம காமெடி சுத்தமா ஒர்க் அவுட் ஆகல. வழக்கம் போல பேட்டர்ன்ல இருந்து மாறி வேற மாதிரி ட்ரை பண்ணி சுந்தர் சி சார் பயங்கரமா மொக்கப்பட்டாருன்னு தான் சொல்ல முடியும். உட்காரவே முடியல, தூக்கமா வருது. அந்த அளவுக்கு வந்து வச்சு செஞ்சு விட்டாங்கன்னு தான் சொல்ல முடியும். வடிவேல் சாருடைய டைமிங் மிஸ் ஆனது ஒருவேளை ஏஜ் ஃபேக்டர் காரணமா இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி போயிடுச்சு. இவரும் பார்த்தா பாடி லாங்குவேஜ் அப்படி பண்றாரு இப்படி பண்றாரு, வின்னர்ல பண்ற எல்லா மூமெண்ட்ஸும் பண்றாரு. அதே மாதிரி கோடு வச்சு வீச வச்சுட்டு, ஸோ அதெல்லாம் இப்போ இல்லைங்க, மாறி போச்சு. 2025 நம்ம அப்டேட் ஆகாம இன்னும் நீங்க பென்சில்ல கோடு போட்டுட்டு இதாண்டா காமெடின்னு வந்தீங்கன்னா எப்படி ஒர்க் அவுட் ஆகும் சொல்லுங்க. பேசாம மாமன்னன் மாதிரி ஒரு கேரக்டர் ரோல் பண்ணிட்டு என்ன பிரச்சனை வந்தாலும் சரி சமாளிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு அப்படி போறதா வந்து பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால வந்து இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே சொல்றேன், என்னுடைய எக்ஸ்பெக்டேஷனை சுத்தமாக ஃபீல் பண்ணல. என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து என்னுடைய பிலோ எக்ஸ்பெக்டேஷன் மூவின்னு தான் சொல்ல முடியும். வழக்கம் போல கலர்ஃபுல் பயங்கரமான ஒரு காமெடி செம்ம இது எல்லாமே பண்ணி நல்லா பண்ணியிருப்பாங்கன்னு நினைச்சேன். அட்லீஸ்ட் குறைஞ்ச ஒரு என்ன சொல்றது, ஒரு தலைநகரம் ரேஞ்சுக்காக கொண்டு போயிருந்தா கூட படம் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கெல்லாம் பக்கத்தில் கூட ரீச் ஆக போகாது, ரொம்ப கஷ்டம். அட்லீஸ்ட் வந்து சுந்தர் சியோட ஒரு 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 முக்க படம் கூட ரொம்ப கலர்ஃபுல்லாக நல்லா இருக்கும். இது அது கூட இல்லைன்னு சொல்ல முடியும்.